வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சின்ன வெங்காயத்தை வச்சு சூப்பரான ஒரு குழம்பு செய்யலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 100 கிராம் சின்ன வெங்காயம் 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்து அதையும் கூடயே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து அதையும் ஒரு பரட்டி இதை நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, 2 வரமிளகா, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அது பொரிஞ்செல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கூடவே ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு பரட்டி விடுங்க. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி போட்டு நல்லா விரட்டி விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சிங்கன்னா சூப்பரான வெங்காய குழம்பு ரெடி.